கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 54:10. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்துத்தான், உங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். என் கிருபை உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு விலகாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபை அல்லாமல், அவருடைய தயவு அல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று விதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து அவருடைய தயவோடு நாம் நடக்க வேண்டும், நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில், இந்த வாழ்கிற வாழ்க்கையில், இந்த மாய உலகத்தில் கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய தயவை, அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு நடப்போம், வாழ்வோம். மரண முடிவு பரியந்தம் அவர் கிருபையை சார்ந்தே இருப்போம், அவரையே தஞ்சம் என்று இருப்போம். ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். நம் கூடவே இருந்து நம் கரங்களை பிடித்து நடத்துவார். எப்போதும் என்றென்றும் அவருடைய கிருபையும் அவருடைய அனுக்கிரகமும் எப்போதும் நம்மோடு கூட இருக்கும். ஆமென்.